உள்ளதை உள்ளபடி உள்ளளவன். சொல்லுங்க. உள்ளதை தாங்க வைக்க போகிறோம். இங்கே தத்துவங்க தோணும் கிடையாது. சரி, உங்கள் அம்மா எங்கே சரோஜா ரைட். நான் இதுக்கு வரக்குள்ள ஒரு கதை ஒன்று சொன்னேன். ஒரு சாமி பிரம்மானந்தா அவர் பேரால் இந்த பில்டிங். நான் 93 வயது. எத்தனை வயது? அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஓல்ட் ஏஜ். நான் என்ன பண்ணுவார், நான் எனது வயோதிபத்துக்கு என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் டே டாபிக், வயோதிபம். சரியா? ஆனால் இந்த உலகத்தில் 99.9 ஆக்களுக்கு அவங்களுக்கு வயது போகிறல்ல. வயசு 91 அவ்வளோ போவார். எல்லாம் உளுந்து, பாத்ரூமில் உளுந்து, இடுப்பு உடைஞ்சி, கை உடைஞ்சது பிறகு தானே அவங்களுக்கு ஓல்டேஜ். அது ரைட். எஸ் எஸ் அவரே கதையை எடுக்க போகிறோம். பாருங்கள், இறைவன் நமக்கு மகான்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் நம்மளோட வயதை வச்சு 4 படி வச்சுருக்கான். ஒன்று பிரம்மச்சரியா. சொல்லுங்க. ஏன்னா மாணவ வாழ்க்கை. சொல்லுங்க. 24 வயது பிரம்மச்சரி. கிரகஸ்தாண்டா என்ன இல்லறத்தான். நீங்கள்லாம் நிறைய பேர் என்ன 24 இருந்து 50. ஓகே. அது வானப்பிரஸ்தா 3ஆவதுண்டா. குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. கல்யாணம் கட்டுற வயது வந்து வானப்பிரஸ்தா. கணவனும் மனைவியும் இல்லை வனத்தில் வாழ்கிறது போல வீட்டில் வாழும். அது வானப்பிரஸ்தா. 4ஆவது சந்நியாசம். அதாவது அவங்க வீட்டில் இருந்தாலும் ஒரு துறவி எப்படி நடப்பானோ அப்படி அவங்க வீடு நடக்கும். இது 4ம் வயதை ஒத்தும் இல்லை நம்மளோட இல்லது அறிவை ஒத்தும் பல காரணங்களால் நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நடக்காத யாரும் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் இதன்படி முறைப்படி நடப்பவங்க துன்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லை 20 கல்யாணம் கட்டி. நல்லா யோசிச்சு பாருங்கள். சக்கரவர்த்திகள், அரசர்கள் இல்லை இவங்களெல்லாம் வயது ஒரு நிறை அந்த எல்லாம் சாமியாரை போ ஓடிக்கணும். இல்லை நான் ஓடிக்கணும். ஒரு நிறை கண்டா போதும். என்னது, மானுக்கு சாஜ்யத்தை கொடுத்துட்டு அவங்க காட்டுக்கு தவஞ்சி வைப்போம். என்ன அர்த்தம்ண்டா? அப்போ அவங்க 24 வயது வரையும் குருநாதர்கிட்ட படிக்கக்குள்ளேயே தாங்கள் முடியுங்க தயார். அவங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வரப்போதும், வயது போகும்போதும், மரணம் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ நீங்கள் தயவு செய்து நான் சரோஜாட சொன்னேன், அம்மா உள்ளதை சொல்லப்போ நீ எப்படி தான் செய்தாலும் பிணி மூப்பு சாக்காடு சொல்லுங்க யாரும் தப்ப முடியாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நீடிக்கலாம் வாழ்க்கை. விஜாம் வேறு 75. ஏன்னா இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. இந்த உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது இவ்வளோ செய்ய வேண்டியது தெரியாது. உங்களுக்கு ஒரு தெரியாது. 3:33 இப்போ 2 நாளாக கண்மணி அம்மா ஆசனத்தை வைக்கிறாங்க. நான் எழும்பி விடும் ஒரு ஆசனம் தான் 6 to 8 சூரிய நமஸ்காரம், அப்புறம் மயூராசனம், அப்புறம் சர்வாங்காசனம் எல்லாம் சரி. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியம். அப்புறம் பிராணாயாமம். இது ஏன் உதாரணம் சொல்கிறேன்டா இல்லை இதெல்லாம் காரணத்தால் என்ன உடம்பு 75 இருந்தும் என்ன ஆரோக்கியமாக இருக்குது, உறுதியாக இருக்குது, நோய் இல்லாமலும் இருக்குது. ஓகே, உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இந்த பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் படிகள் சொல்லுங்க. ஞானம் உனக்கு வேணுமெண்டா என்ன லஞ்ச் வேணும் அதில் இருக்கு. ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம். இந்த பிறப்பு சொல்லுங்க. இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் ஆகியவைகளில் கேடு காணுதல். நம்ம காண்றல்லே. நான் நினைக்கலாம், நீ என்ன எனக்கு 45 வயது இல்லை எனக்கு நீ கிளவி அம்மான்னு சொல்கிறேன். நோ, இதை ஏன் சொல்கிறேன்டா, தயவு செய்து கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளுங்க. என்ன அறிகிறேன்டா, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. சொல்லுங்க. இந்த மனித பிறப்பு உனக்கு கொடுக்கப்பட்டது என்னது? வீடு பேரு. சொல்லுங்க.
இறைவனின் திருவடி அடைதல், நிப்பானா. சரி, அதுதான் நோக்கம். ஒன்றுங்க தர்ம அர்த்த காம மோக்ஷா சொல்லுங்களா? ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதலர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரநினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்பம். அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாடி நான் தொடக்கின என்னென்றா உள்ளதை முடிச்சோம்னா உள்ளதை உள்ளபடி உள்ளலவன் நீ தப்பவே முடியாது. பின்னால் சரி பண்ணுங்க அடைமான் சும்மா சரி. ஸோ உள்ளதை உள்ளபடி உள்ளலவன். உள்ளது இது எது? உடம்பண்ட அது உணவு கொடுக்கப்பட்ட உபகரணம். இப்போ எத்தனையோ நம்ம இந்த ஆசிரமம் சில மம்பட்டி அண்டை பார்த்தோம் இல்லை, தேஞ்சு போச்சு ஏன்னா மம்பட்டி, அதுக்கு உடைஞ்சோ புது பம்பட்டி வருது. அப்போ சாதாரண இந்த உலகத்தில் உள்ள எது இருந்தாலும் அதுக்கு பிணி மூப்பு சாக்காடு ஒரு வகையில் வரும். அப்போ நீ மட்டும் தப்ப முடியுமோ? இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஏன் இந்த இந்த அறியாமைன்னு சொன்னால், உனக்கு கொஞ்சம் கூட இந்த அறிவு, எந்த அறிவு? உடம்பண்டா இல்லை பிணி மூப்பு சாக்காடு தப்ப முடியாதுன்ற அறிவை நீ தப்ப பார்க்குற. தப்ப முடியாத முடியுமோ? நோ. நான் புத்த மகான் நிர்வாணம் அடைஞ்ச இடம் இருக்குது, அது குஷினாரா. அப்போ ஏன் சொல்கிறேன்னா அது மிக முக்கியமான விஷயம். நானும் சாமிஜியும் ரத்னபாசன் அவர் முதல்ல போனது அவர் ஞானம் கொடுத்த உபதேசம் கொடுத்தது காசியில் இருக்குது. அப்போ ஒன்று எடுத்து போனால் அவர் செய்த உபதேசத்தை பற்றி படித்து கொண்டிருக்கு. அவர் படிப்பான், நான் கேட்டு கொண்டுருப்பேன். அங்கே போனோடனே இப்போ படிப்பினா என்னென்னா ஆனந்த் அவரை சிஷ்யம் எடுக்க கேட்குறார். ஆனந்தா இப்போ என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். கோனை கேட்கும். அது சொல்கிறார், பந்தி என் பெருமானே, உன்னை விட ஒரு ஹேண்ட்ஸம் அழகானதை நான் இடமேல பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஹேண்ட்ஸம் அழகானது இருந்தார், யுவர் பிரின்ஸ். ஆனால் இப்போ உங்களோட உடம்புக்கும் இந்த வயதுள்ள மற்ற உடம்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஆனானப்பட்ட அந்த பெரிய மகான் புத்தரை வரை சொல்கிறேன். சரி, அவர் சொன்னார், யூஆர் ரைட், ரெண்டாவது கொண்டார். என்ன சொல்ல வேண்டாம், இன்கார்னேஷன் ஆஃப் பகவான் இல்லை. ஈவன் கண்ணனுக்கு 89 வயது விடக்குள்ள எதுனே. அப்போ என்ன உண்டு? இப்போ நம்மளோட சத்யசாய் பாபா நான் இருந்தேன் என்ன, அவங்க எல்லாம் அதை பிடிச்சத்தாரு தான் முடியும் தண்டை பிடிக்கிறான். ஆனால் அவர் செத்தாரோ இல்லையோ சொல்லுவா. என்ன சொல்லுவாருண்டா, இன்னும் பிணிவு சாக்கணும் யாரும் தப்ப முடியாது. அதை ஒத்துக்கொள்ளுங்க. நானே ஒன்று அதை நீ உன்னால் மாற்ற முடியாது. சொல்லுங்க, மாற்ற முடியாது. ஏதோ இணையலாம் ஒரே ஒரு வழியாக இன்றைக்கு ஒத்துக்கொள். ஆனால் அது காரணம் இல்லை நான் போய் சாப்பிட்றோம் சிவனி இருக்கிறதா இல்லை. பாருங்கள், இத்தனை மெடிசின், அலோபதி, ஆயுர்வேதம், மற்றது சித்த வைத்தியம், ஹோமோபதி, மற்றது என்ன நேச்சுரோபதி, நாமாபதி, சுவாமி சிவானந்த சொல்லுங்க, அதெல்லாம் அட்டு பண்ணு, அதையும் பண்ணு, இதெல்லாம் செய்யணும். நீ நான் இந்த ஆசிரமில் எல்லாம் இது முழுதும் இருந்தது. அவங்க எல்லா மகான்களும் செய்து கொண்டு இருந்தான். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செய்தாலும் என்ன, நீ கொஞ்சம் பாருங்க, ஒரு நோயாளிக்கும் ஒரு நோய் இல்லாமல் உதாரண சாமி எடுத்துக்கொள்ளும் இல்லையோ, என்ன வித்தியாசம் வேண்டா? ஆரோக்கியம் சொல்லுங்க, அந்த வயதுக்குரிய ஆரோக்கியம் சொல்லுங்க. இப்போ 18 வயதுக்குரிய ஆரோக்கியம் இருக்க முடியாது. 75 வயதில் இந்த ஆரோக்கியம் உண்டு, அது கிரேட் திங். அதை நீ செய்யலாம், செய்யணும். ஏன் பாருங்க, துறவிகளுக்கு நீ பிச்சை எடுத்தாவது இந்த உடம்பை நீ பாதுகாக்கணுன்ட்டு இருக்கு. ஏனெண்டா அந்த உடம்பு கொடுக்கப்பட்டது ஞானம் அடைகிறதுக்கு. அது அடையும் வரை நீ இல்லை உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒரு கதை வருது, ஒரு பெரிய மகான் போய்கொண்டிருக்கார் வழியில், அவர் சாப்பாடு இல்லாமல் சாகிற தருவானும் வந்துது. அப்போ ஒரு யானை, ஒரு யானை பாகனம் நடந்துட்டு வரான் யானையோட. அவங்க ஏதோ கையில் இந்த கொஞ்சம் இந்த கடலை கருத்த கடலை ஒன்று வச்சுருந்தான். இது கொடுண்டான் இல்லை, அவன் சரி கொடுத்துட்டான். சாப்பிட்டு போட்டு இன்னும் கொடுத்தோட
போடாமல் சொல்லிட்டான். நீ எனக்கு கொடுக்குறான்னு முதல்ல எடுத்தியோ. அது என்ன உயிரை காப்பாற்றுறது, சாக போகிறேன். இப்படி இப்படியான எத்தனையோ கதைகள் வருது. என்ன சொல்லுவான்டா, தயவு செய்து மொக்குகள் முட்டாள்களாக இருந்தது போதும். இது நான் சொல்கிறது சரியா? எஸ். ஏனெனில் எத்தனையோ பேர் இல்லை பாத்ரூம் உழவு விடுவாங்க. நான் சொல்கிறேன், ஹேய் இவ்வளோ நாள் நீ போனேன், இப்போ என்ன விழுந்தாய்? எனக்கு வயது போயிட்டு கண்ணொழுங்கா தெரியல, என்ன தலை சுத்தம், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 70 65 தெரியாது. மகேஸ்வர தெரியாத எனக்கு தெரியாது. அவங்க அதை ஒத்துக்கொள்கிறேன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. நோ. இப்போ இந்த நான் தயவு செய்து கவனம் கேளுங்கண்டா. நான் இருந்தேன் அதே பிரம்மா சவுதாரன் எடுப்பேன். அவருக்கு 74 வயது 75 வரக்குள்ள நான் போகிறேன். இந்த பெட்டை எவ்வளோ உயரம் இருக்கு இல்லையோ அதை வெட்டி 6 இன்ச்சு கீழே ஆக்கிட்டார். நான் போகிறேன், சாமிஜி என்ன பண்ணுறீங்க? ப்ரிப்பேரிங் ஃபார் ஓல்ட் ஏஜ் அதான் சொல்லி கொண்டிருப்பார். அது சொல்கிறார், எங்களோட அம்மா இந்த இதில் விழுந்து அழுடு போடுவாங்க. இது அவள் கீழே நினைச்சிருக்கா, அதை விழுந்துட்டான். அப்போ இப்போ 6 வந்தா விழுந்தால் ஒன்றும் நடக்காது. இன்னொரு நாள் போகிறேன், புத்தகமெல்லாம் அடுக்கி லைப்ரரி கொடு அண்ட் ப்ரிப்பேர் ஓல்ட் ஏஜ். இன்னொரு நாள் போகிறேன், நான் அவர் சேவை பண்ணி கொண்டிருக்கேன். என்ன சொல்லி கொண்டு இருந்தேன். வாஷ்ரூமில் இருந்த ஒரு பைப்பு வருது அவருக்கு, பெட்டிலேருந்து எழும்பி. அப்போ அவரால் உறுதியாக இருக்கார். பெட்லேருந்து பிடிச்சிட்டு அங்கே வாஷ்ரூமுக்கு போய் வாஷ்ரூம் இருந்து அது இந்த சுவரில் உண்டு, இந்த சுவரில் உண்டு கைப்பிடி. இது எதுக்கு சுவாமிஜி? இங்கே உனக்கு தெரியாது. தூக்கி எலும்பு குளிச்சுட தலை சுற்றி தான் நான் கழுவுறேன். இப்போ நான் இதை பிடிச்சி கொண்டு எழுப்பி நிற்பேன், தலை சுற்றி தெரியும், இதை பிடிச்சிட்டு அங்கே போவேன். இதுதான் நமக்கும் நம்மளோட மக்களுக்கும் இல்லை மகான்களுக்குள்ள வித்தியாசம். அவருக்கு தெரியும் ஒரு ஓல்டேஜ் வர போகிறது, நான் ஒரு துறவி யாரும் இல்லைன்னு பார்த்துக்கொள்கிறதுக்காகவே நான் எச்சரிக்கை. எத்தனை நான் பார்த்து நிறைய 90 விதமான அகல் விழுவாங்க, உடைவாங்க, காலுடையும் கரியுடையும், இதெல்லாம் பைத்தியம் இல்லை அதில் வழுக்கும். ஸோ முதல்ல இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு நோக்கம்தான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓகே, அப்போ இந்த இது முதல்ல பிணிமூப்பு சாக்காடு, இது 3 நீ மேனேஜ் பண்ணலாமே ஒழிய நிப்பாட்ட முடியாது. மேனேஜ் பண்ண நல்லா மேனேஜ், அதான் வந்து 93 வயது. ஸோ அப்போ இன்னொன்று தயவு செய்து கவனாக்கள், இந்த உடம்பு உனது கர்ம வினையால் வந்தது. சொல்லுங்க, நான் செய்த கர்ம வினையால் இந்த உடம்பு வந்தது. நீங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கீங்களா? 15 பேர் வித்தியாசம். சாமியார் சேர்த்தா 15. ஓகேயா? ஏன் எல்லாம் அச்சடித்த மாதிரி இருக்கணும் வறுமையா இல்லையே. ஆகவே நல்லா யோசிச்சு பாருங்க. இதை சொல்கிறது என்ற பிராரப்தம். சொல்லுங்க, நீ செய்த கர்ம வினையின்படி இந்த உடம்பு வந்தது. அது நோயுள்ளதாக இருக்கலாம், நோயில்லாத இருக்கலாம், இல்லை அதெல்லாம் எல்லாம் இருக்குது. அது ஏற்றுக்கொள். சொல்லுங்க, இதுதான் முதலாவது. நீ எப்படி இருக்கிறையோ அது நீ செய்தது, கடவுள் ஒன்றும் செய்யலை. நீ செய்த வினையின்படி இந்த உடம்பு இப்படி வந்தது. அப்போ என்ன பண்ண, அதை முதல் முடிங்க ஒத்துக்கொள், ஏற்றுக்கொள், அக்செப்ட் ஆஸ் யூ ஆர். நீ எப்படி இருக்கியோ அதை, அது காரணம் ஏனெண்டா நீ அதில் நீ செய்ய முடியும், ஆனால் செய்யலாம். எப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கர்ம வினையை தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி, யூ கோ த்ரூ. பிராரப்தம் என்று வந்தால் அதை நீ அனுபவித்து தான் முடியுங்க ஆகணும். தப்பவே முடியாது, ஆறாந்தான் செய்ய. அப்போ என்ன பண்ணு, ஒத்துக்கொள். இப்போ நான் செய்கிற வினை எனக்கு நோயாக இதாக வந்து உள்ளது. நான் என்ன பண்ணு, நீ ஒத்துக்கொண்டா என்ன நடக்கும் வேண்டா, அது காட் எக்ஸாஸ்டட். தமிழ் எப்படி சொல்கிறது, அது கழிந்து போய்விடும். நான் என்ன சொல்லுங்க, ராஜு உஷாராக இருக்கும், தூங்கக்கூடாது. அது என்ன கழிந்து போய்விடும். நீ இந்த இதை அக்செப்ட் பண்ணு. என்னது, அப்போ என்ன பண்ணு, நான் செய்ததுன்னு எனக்கு வந்து, அப்போ யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. திட்டாதங்கோ, என்ன யூ டிட் இட். ஒரு சந்தேகம் கிடையாது. உண்ட கையால், உண்ட வாயால், உண்ட வாழ்க்கையால் நீ செய்துதான் இதாக வந்துருக்கு. அப்போ என்ன பண்ணு, ஒத்துக்கொள். அடுத்தது அதுக்குள்ளால் போனால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணாமல், இல்லை பெருமானே உன் திருவடுக்கு சம்மதம்,
நான் செய்த வினை நான் அனுபவிக்கிறேன்னு போனேன்டா அந்த பிராரத்தம் முடியுங்கோ கடந்து விடு. அப்படி இல்லாமல் நீ சண்டை பிடிச்சேன்டா இப்பயும் வந்தது கடவுளை முட்டான்னு சொன்னேன்டா அது அடுத்த பிறகு வரும். பாருங்க அநியாயம். அவனோட முட்டாள்தனத்துக்கு எல்லையே இல்லை. ஏன் நீ அதை ரெசிஸ்டட், அதை நீ என்ன அந்த இதை நீ போக அதுக்குள்ளால் போகாமல் நீ அதை தடுத்த. அப்போ என்ன பண்ணது நெக்ஸ்ட் லைஃப் நோ என்ன பண்ணு இப்போ இல்லை பணிவோட இல்லை நான் செய்த ஒரு சுவாமி வெங்கடேசன் அழகா சொல்கிறார், நான் பெற்ற புள்ள எனக்கு அடிக்க வருது. அப்போ என்ன சொல்கிறது, நான் பெற்ற புள்ள அப்போ உண்ட காரணம் நீ கதை காரணம் தான் பியூட்டிஃபுல். அப்போ துன்பம் உண்மையில் இந்த உலகத்தில் இல்லை. நான் என்ன ஆனால் நீங்கள் எல்லாரும் துன்பத்தை அனுபவிக்கிறீங்க. அது எப்படி குருநாதன்? ஏனெண்டா நீ உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அறியவும் இல்லை. முதலாவது உடம்புண்டா நான் சொன்னது பிடி மூப்பு சாக்காடு. இன்னொன்று ஜப்பானில் 120க்கு மேலே வயது போன ஆக்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய சிரமப்படுறாங்க. சரி நீ இல்லை நான் சாப்பாடு 120 130 இருந்து தொலை என்ன நடக்கும்? இல்லை நீ ஒரு பேர்டன், நீ ஒரு பாரம். ஆகவே இந்த தான் பகவத்கீதையில் இந்த உடம்பை ஒரு சட்டைக்கு சமானம். என்ன நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு வேறு சட்டை தான் காலை கொடுத்த சட்டை தான் நீங்கள் ஒரு போட்டு வரல இல்லையோ? இருந்தா புது சட்டை தானே போட்டு வந்தா சொல்லு. ஓ ஓ என்ன சொல்கிறேன்டா அவர் என்ன சொல்கிறார், இது சட்டை என்னது இந்த உடம்பு நல்லா சொல்லுங்க. சட்டையை நீ போட்டுக்கொள்ளலாம், அப்படி கலட்டலாம், மாற்றலாம். காரணம் இது இந்த டாபிக் மிக மிக முக்கியமானது. நீங்கள் இதயத்தில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக வாழுவீங்க. சட்டையோ ஏன் நான் இந்த சட்டையை நீங்கள் புதிய போட்டு வந்தீங்கண்டா இல்லை கலட்டினீங்கோ என்னோட போட்டிங்கோ. அது மாதிரி இந்த சட்டை இப்போ எனக்கு ஒரு டவல் ஒன்று இருக்குது, அது பாய்ச்சி கொண்டே இருக்கேன். அது நல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு நாளைக்கு போய் கிழிஞ்சு போச்சுன்னு விட்டுருவோம். அது மாதிரி இந்த சட்டை என்ன அதுக்கு பிணி வரும், மூப்பு வரும், இல்லை என்ன பண்ணும் படாது. இப்போ அது சட்டை தான் போடுறது. இப்போ நீ செய்கிற தவறு என்னண்டா இந்த சட்டையை நான் என்று சொல்கிற அதே முட்டாள்தனம்தான் மன்னிக்க முடியாத குற்றம். எஸ் இது எல்லா இடத்துலையும் இருக்குது. பிறந்தார் இறப்பதும் இறந்தார் பிறப்பதும் அது இயற்கை. அது பிறக்கிறது என்ன, இந்த உடம்பு தான் பிறக்கிறது, உடம்பு தான் சாகிறது, நீ இல்லை. இதுக்குள்ளே இருக்க உயிராய நீ என்ன எப்போ இருந்து என்ன மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த சனாதனா, எனது அம்சமே ஜீவனாக எப்பொழுதும் இருக்கிறதுன்னு கண்ணன் சொல்கிறேன். அவன் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் அது இறைவனே தான், நீ இல்லை. அந்த சட்டை இது சட்டை. அப்போ இதை மிக ஆழமாக எடுத்துக்கணும். இது ஒரு சட்டை இல்லை, அதை கொஞ்சம் நாளால் தானாக கிளியும். இப்போ அப்படி சொன்னால் அந்த அச்சுரனை பற்றி யங் பிள்ளைண்டா பார்த்தீங்க சிலவில் புத்தா புது உடுப்பு போட்டு கொண்டு போகக்குள்ள ஒரு கம்பியோ இதோ பட்டு அது கிளியும். என்ன பண்ண போகிறாய் இல்லையோ, அது மாற்றும். அது மாதிரி அது யங். அப்போ இது சட்டை சொல்லுங்க, சட்டை அது மாறும் அல்லது மாற்றப்படும். நீ அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணு, அதை சட்டையாக பார்த்து வாழும். இப்போ சட்டையை நீங்கள் கழுவுவீங்கோ, அயன் பண்ணுவீங்கோ, இல்லை எல்லாம் ஒழுங்காக வைப்பீங்க, ஒழுங்காக உடுப்பீங்கோ. அது மாதிரி இந்த சட்டையை மெயின்டைன் பண்ணணும். ஏன் மெயின்டைன் பண்ணுவோம்னா இதுக்கு இந்த ஞானத்தை அடையிறதுக்கு அல்லது இறைவன் திருவடியை சேர்றதுக்கு. உன்னை ஒருவரையின் நம்புகிலேன், பின்னை ஒருவரை ஆண் பிஞ்செல்லேன், பன்னிருகை கோலப்பா கொடிய வினை வைத்தலும் வேலப்பா செந்தில் வாழை. அவரை நம்பு, உன்னை இஷ்ட தெய்வத்தை நம்பு, அவரை திருவடிக்கு சரணாகதி பண்ண. இப்போ அழகான பாட்டு என்னது, அப்பற பாட்டு அந்த வயிற்று நோக்காரு சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன்.
உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய், உடலுள்ளொரு சூலை தவித்தருள்வாய். அலந்தேன் அடியேன் அடியை கடில விரட்டான துறை அம்மானே. அந்த ஆனானப்பட்ட ஆழ்வார் என்ன நம்மளோட ஆழ்வாரே அவரே இந்த ஐயா. அப்போ நீ கேளு, 4 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஆர்த்தி என்றா இப்படியா நிலை, நோய் மரணம் கஷ்டம் இல்லை பெருமான என்ன உதவி செய்யா கேளுங்க. அது நதிங் அப்சல்யூட்லி ரைட். கேட்க வேண்டிய ஆட்ட கேட்குறாய். இப்போ எனக்கு உண்மையில் கிட்டத்தட்ட 4 நோய் செத்து தானே ஆகணும். அந்த டாக்டர் நீ செத்துடுவாய். அவள் நம்மளோட ஜோக்கும் தான் ஹாஃப் சீரியஸ். 4 நோய். என்னை குருநா ஒரு நாள் செத்து கொண்டிருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில். அவள் என்ன குருநாருக்கு இன்னொரு ஆள் எழுதினார், I am not ready to drop the body now because I have not attained enlightenment. Please bless me to live. அப்படி ஏதோ இப்போ அது மாதிரி ஆக்சிடெண்ட். அப்புறம் இன்னொரு நோய், இந்த லிவர் கும்பிளினுண்டு. அப்புறம் அப்படி ஒரு 4-5 நோய். ஆனால் அவ்வளவும் அதை நான் கடந்து வந்ததுக்கு எங்களோட குருநாதர் ஆசீர்வாதம் இறைவனின் திருவருள் சாதாரணமே இல்லை. அவள் கேளு, அது அருள்னு சொன்னா இல்லையோ. ஸோ அது ஆர்த்தி என்ன அப்படி கஷ்டப்படுறக்குள்ள இந்த இறைவன்கிட்ட கெஞ்சி பெருமானே நான் தயாரில்லையா எனக்கு கொஞ்சம் கூட கொடுப்பா. அர்த்தார்த்தி என்ன சொன்னால் அவனுக்கு பொருள் இன்றைக்கு தெரியுமா, இன்றைக்கு ஜோக்கு இல்லை உண்மை. நாங்கள் அம்மாட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணேன், என்ன தாயே இல்லை ஒரு ஃபோன் வருது, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவோம் இல்லை இழுத்து பார்த்தேன். 3 நாளாக எடுத்து இவங்க 3 நாளாக சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்தேன். இப்படியே அனுப்பிவிட்டு முடிச்சு அது வரும் இல்லையோ. நான் சொன்னேன் அம்மா கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணியா. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நம, ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். எஸ் அம்மா கொடுக்குறாரு இல்லையோ வயசு ஐயா. உங்களுக்கு 60,000 தேவைன்னா கிடைக்கும். இது எத்தனை இதுக்குள்ள ஒரு 4-5 லட்சம் போயிட்டு இல்லை இன்னும் கூட தான் போகும். என்ன சொல்லுவாருண்டா அர்த்தார்த்தி 2வது பக்தர். 3வது ஆர்த்தி அர்த்தார்த்தி அஜிக்ஞாசுண்டா நம்மளுக்கெல்லாம் ஞானம் வேணும் இல்லை. ஆத்மனண்டானா நாத்மனண்டா இந்த ஞானம் வேணும். அதுக்கும் பிரார்த்தனை அவர்கிட்ட கேட்கும். அடுத்தது ஞானி, அவன் என்லைட்டன், அவன் அடைந்த வேண்டியது அடைஞ்சவன், அவன் தான் உண்மையான பக்தன். இந்த மாதிரி அவன் இதேமெல்லாம் கொண்டு நன்றி சொல்கிறான். அப்போ 4 அப்போ பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் முக்கியம் என்னென்னா பிணி மூப்பு சாக்காடில் தப்ப முடியாதுன்ற உண்மையை உள்ளத்தில் பதிச்சு வச்சுக்கணும். அதுக்கு தக்கன மாதிரி ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஓல்ட் ஏஜ். என்ன எஸ் அது போகுது இது. இன்றைக்கு யார் என்ன சொன்னோம், யார் என்ன சொன்னியா போன்றானியா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கொஞ்சம் நான் விட்டு காலேஜ் சொன்னேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா என்ன. அப்போ இன்னொரு இதில் விசேஷம் என்னென்னா இதோட லைஃப் நிற்கவில்லை. சொல்லுங்க, வாழ்க்கை இதோடும் நிற்கவில்லை. அந்த ஆனானப்பட்ட புத்தமானுக்கு என்ன ஜாத்தக கத்தாவா அது எத்தனை உறவு எடுத்தேன் நான் நேற்று சொல்லிக்கொண்டு. அப்போ நீ ஒரு அந்த கடைசி நிலை எது, இறைவனை அடைய வேண்டும், அவர் அறிவை அடைய வேண்டும். இப்போ அதுக்கு இப்போ நீ அங்கே பார்க்குறீங்க